மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. 10வது ராசி அந்த ராசி மண்டலத்துல என்ன? மகரம். அப்ப அந்த மகர ராசிக்காரவங்க வெள்ளந்தியானவங்க, ரொம்ப ஓப்பனா எதையும் சொல்லிடுவாங்க, எதையும் பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க, மறைக்க மாட்டாங்க. ராசியில செவ்வாய் உச்சமாகிறாரு, எதுலையும் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. மகர ராசிக்காரவங்க ரொம்ப வெள்ளந்தியான மனசுக்கு சொந்தக்காரவங்க, வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள்னு சொல்லலாம் மகர ராசிக்காரவங்கள. மகர ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கு? மகர ராசிக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார், சரிங்களா? இப்ப இவ்வளவு நாள் என்ன ஆச்சு? சனியும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்ப செவ்வாய் என்ன பண்றாரு? செவ்வாய் 11ஆம் தேதிக்கு மேல 4ஆம் இடத்துல போய் ஆட்சி ஆகிறாரு. சனி மட்டும் தனிச்சு 3ஆம் இடத்துல இருக்க போறாரு. இப்ப இவ்வளவு நாள் கிரக யுத்தம் மாதிரி சனி செவ்வாய் சேர்ந்து இருந்துச்சு 3ஆம் இடத்துல. இப்ப செவ்வாய் மாறி என்ன பண்ண போறாரு? 4ஆம் இடத்துல போய் ஆட்சியாக போறாரு. அதே போல 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல குருவோடையும், 6ஆம் அதிபதி புதன் 5ஆம் இடத்துல சூரியனோடையும் சேர போறாங்க. 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால 6ஆம் இடம் 12ஆம் இடம் பலம் பெற்று இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிற மகர ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான பலன்களும், மகர ராசிக்காரவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா எண்ணங்கள் ஈடேறும். அப்ப மகர ராசிக்காரவங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ரொம்ப அற்புதமா தான் இருக்க போகுது. ஏன்னா ராசியை குரு பார்க்க போறாரு. அப்ப கண்டிப்பா மகர ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன். ராசியும் பார்க்கிறாரு, கூடுதல் போனஸா ராசி நாதனையும் பார்க்கிறாரு. அப்ப மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பர் பயிற்சி, அற்புதமான பயிற்சி, குபேர யோகம்னே சொல்லலாம். எப்ப? ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம். அதோட பலன்களை இப்ப இந்த 11ஆம் தேதிக்கு மேலேயே பார்க்க போறீங்க. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு. 11ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் ஆட்சி ஆயிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறாங்க. ராசிநாதன் சனிக்கு இவங்க 2 பேரும் நண்பர்கள். அவங்க 2 பேரும் தத்தம் 5, 6ஆம் வீடுகளில் உங்களுக்கு பரிவர்த்தனை அடைவதால் நிச்சயம் நல்ல பலன்கள், உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் நல்ல பலன்களை மகர ராசிக்காரவங்க அனுபவிக்க போறாங்க. நல்ல தொழில் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும், வேலையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு நல்ல காலமா தான் இருக்கு. ஒரு 11ஆம் தேதிக்கு மேல படிப்படியா நல்ல முன்னேற்றங்களையும், ஜூன் 2க்கு அப்புறம் நல்ல இடமாற்றம், இடப்பெயர்ச்சி, நல்ல முன்னேற்றம்னு சொல்லி மகர ராசிக்கு நல்லா இருக்கு. மகர ராசிக்காரவங்க திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது காலச்சிறப்பு. குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்குங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க.